bloody sweet, 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 sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. இப்போ நான் உப்புமா செய்ய போகிறேன். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் கடுகு எடுத்திருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்து என்ன போடணுன்னு சொல்கிறேன். ரவை 1.5 எடுத்திருக்கேன். இதை உணவு பாதி போட்டுக்கலாம். பாதி போட்டாச்சு. இங்கே போட்டுக்கலாம். அப்படி அப்புறம் அடுப்பில் வைக்கணும். பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாயை வச்சுக்கலாம். சட்டி சூடு வரைக்கும் பார்க்கலாம். சட்டி சூடு வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. அப்புறம் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எடுத்துட்டு வரேன். 2.5 படிக்கு 1 படி தண்ணி ஊற்றியாச்சு. கொதிக்கும்போது பார்க்கலாம். இப்போ கொதிக்கும் போது பார்க்கலாம். சரிங்களா? இல்லைங்கம்மா, நல்ல இப்போ கொதி வர போல் இருக்குது. நம்ம ரவா எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரவாவை தூக்கி இதில் கொட்டிக்கலாம். நல்ல கொதி வந்த பிறகு நல்லா கொதி வந்துச்சு. ரவை எடுத்து கொட்டிக்கலாம். கை விடாமல் கிண்டணும், இல்லாட்டி கெட்டியாக போயிடும். சரிங்களா? கிண்டிட்டு காட்டுறேன். ஃபைனலி ரவா உப்புமா செஞ்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உப்புமா இதுமாரி பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய். Like, comment, and subscribe. Like, comment, and subscribe.